மோடி ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2014க்கு முன்பு அந்த நிதி பகிர்வு என்பது 32 விழுக்காடு இருந்துச்சு. அந்த டிவிசபிள் டாக்ஸ் பூல்ல 32% என்பது எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அது மோடி ஐயா அவர்கள் வந்த பிறகு 15th ஃபினான்ஸ் கமிஷன், 14th ஃபினான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன், 2 கமிஷனிலும் கூட கடந்த 10 ஆண்டு காலமாக அது 41+1 42 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. 41 விழுக்காடு எல்லா மாநிலத்துக்கும், 1 விழுக்காடு என்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திற்கும் 42 விழுக்காடு பிரித்து கொடுக்குறாங்க. இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன்லையும் அதே 42 விழுக்காடு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 41 விழுக்காடு மாநிலத்துக்கெல்லாம், 1 விழுக்காடு ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதில் மிக முக்கியமாக எப்படி அந்த பணத்தை பிரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஃபார்முலால ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் நம்ம எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், ஒரு மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு நீங்கள் கொடுத்தாலும் கூட தமிழ்நாடு போன்ற ஆரோக்கியமான மாநிலத்தில், அதிக வரி கட்டக்கூடிய மாநிலத்தில், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கும் மரியாதை கொடுத்து அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நம்ம ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய குழு நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மக்கள் தொகை 1971, 2011 2 மக்கள் தொகை சென்சஸ் இருக்கு. அது 15th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து 71 மக்கள் தொகை அவங்க விட்டுட்டாங்க. 2011க்கு மட்டும் வந்திருக்கிறாங்க. அது அட்வான்டேஜ் ஃபார் தமிழ்நாடு. 15 விழுக்காடு மக்கள் தொகைக்கும், ஒரு மாநிலத்தினுடைய ஏரியா எந்த அளவுக்கு விஸ்தாரம் நமக்கு இருக்கு, ஜாகிரபிக்கல் ஏரியா, அதற்கு 15 விழுக்காடு. குறிப்பாக ஒரு மாநிலத்தினுடைய ஆவரேஜ் ஜிஎஸ்டிபி, ஒரு மாநிலத்தினுடைய ஒரு வருமானம் என்பது எந்த அளவுக்கு பகிர்ந்து இருக்கிறாங்க, பணக்காரங்களுக்கும் ஏழைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அதற்கு 45 விழுக்காடு முக்கியத்துவமும், ஒரு மாநிலத்தில் எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் கவர் இருக்கு, எந்த அளவுக்கு இயற்கையை நாம் பாதுகாக்கின்றோம், அதற்கு 10%,